அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானோட அதர் ஸ்டேட் எஃபிஏ, அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வேர்ஹவுஸில் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு நம்ம அதர் ஸ்டேட் எஃபிஏக்கு போவோம் அப்படின்னா, வழக்கமாக ஒரு 3 விதமான காரணங்கள் இருக்குது அதர் ஸ்டேட்டோடைய எஃபிஏ பற்றி நம்ம திங்க் பண்ணுறதுக்கு. அதில் ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டேட்டில் எஃபிஏ இல்லை அப்படின்னா நம்ம அதர் ஸ்டேட்டோடைய எஃபிஐல தான் கொண்டு போய் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நம்ம ஸ்டேட்டில் தான் எஃபிஐ இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் எஃபிஐ கிடையாது, தமிழ்நாட்டில் எஃபிஐ இருக்குது, பாண்டிச்சேரிக்குன்னு தனியாக எஃபிஐ கிடையாது. அப்போது பாண்டிச்சேரியிலேருந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமேசானோட எஃபிஐக்கு அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டோடைய வேர்ஹவுஸ்க்கோ இல்லை பெங்களூருடைய வேர்ஹவுஸ்க்கோ தான் நம்ம அனுப்பிச்சாகணும். அப்படி அனுப்பும்போது இது ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டு மாறுற மாதிரி இருக்கும். அப்போது அவங்களால எப்படி அனுப்ப முடியும்? அப்போது அவங்களுக்கு அதர் ஸ்டேட்டோடைய தேவை வரும். ரெண்டாவது, நம்மளுடைய ப்ராடக்டை இந்தியா ஃபுல்லாக நிறைய வேர்ஹவுஸஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா எங்கேருந்து ஆர்டர் போட்டாலும் கஸ்டமருக்கு பொருள் இன்ஸ்டண்ட்டாக கொண்டு போய் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாடு வேர்ஹவுஸில் வச்சுருக்கிறீங்க, ஒருவேளை ஒரு ஆர்டர் உங்களுக்கு டெல்லியிலேருந்து வருது, இல்லை வெஸ்ட் பெங்கால்லேருந்து உங்களுக்கு வருது அப்படின்னா இங்கேருந்து போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு 4-5 நாள் ஆயிரும் எஃபிஐலே இருந்தாலும். இதுவே வெஸ்ட் பெங்காலில், டெல்லியில், ஹரியானாவில், தமிழ்நாட்டில் இந்த 4 வேர்ஹவுஸ்லையும் உங்களுடைய ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலேருந்து எங்கே ஆர்டர் போட்டாலும் கண்டிப்பாக அதை ஒரு 2 டேஸில் கொண்டு போய் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட முடியும். இப்படி டெலிவரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு மேலே இந்த டெலிவரி டைம் அப்படிங்கிறது ஷோ ஆகும் இல்லையா? வழக்கமாக டெலிவர்டு ஆன் அப்படின்னு போட்டு ஒரு டேட்டை போட்டிருப்பாங்க. இன்றைக்கி தேதி 1 அப்படின்னா 7/6 அப்படியே ஒரு டேட்டை போட்டிருப்பாங்க. இந்த டேட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த டேட்டு உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு கம்மியாக காட்டும். மற்ற ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 நாள் காட்டுச்சு அப்படின்னா, நீங்கள் 4 வேர்ஹவுஸ்லையும் ப்ராடக்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியாக காட்டும். ஸோ இதனால் நம்மளுடைய ஆர்டர்ஸ் அதிகமாகும். ஸோ இப்படி ஒரு திங்கிங் வரும்போது அதர் ஸ்டேட்டில் எஃபிஐல நம்ம ப்ராடக்டை வைக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். 3வது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராடக்டை டெல்லியிலேருந்து இப்போ இங்கே வாங்க போகிறீங்க. டெல்லியிலேருந்து உங்கள் லொக்கேஷனுக்கு நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் இங்கேருந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேர்ஹவுஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, இப்போ டெல்லியிலேருந்தே ஒருத்தர் ஆர்டர் பண்ணார் அப்படின்னா அவருக்கு இங்கேருந்து அனுப்புறதுக்கான டெலிவரி காஸ்ட்டு, இது எல்லாமே அதிகமாகுது இல்லையா? ஸோ இந்த காஸ்ட்டெல்லாம் நம்ம குறைக்கணும் அப்படின்னா டெல்லியில் பொருளை வாங்கி டெல்லியில் இருக்கக்கூடிய எஃபிஐல நம்ம கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு முக்கால்வாசி நமக்கு குறைஞ்சிரும் இல்லையா? ஸோ இந்த ஒரு திங்கிங், இந்த 3 காரணங்களுக்காக தான் நம்ம அதர் ஸ்டேட்டோடைய எஃபிஐக்கு கொண்டு போகலாம் நம்மளுடைய ப்ராடக்டை அப்படின்னு வழக்கமாக திங்க் பண்ணுவோம். இது பிகினர்ஸும் பண்ணுவாங்க, ஏற்கனவே செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, நல்லா செல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய செல்லர்ஸும் இந்த திங்கிங்கில் இருப்பாங்க. 4வது இன்னொரு காரணம் இருக்குது, அதர் கண்ட்ரிக்கு கொண்டு போகிறது. இப்போ நம்ம யூஎஸ்க்கோ, யூகேக்கோ, கனடாவுக்கோ நம்மளுடைய ப்ராடக்ட் கொண்டு போய் வைக்கலாம், அந்த கண்ட்ரியோட எஃபிஐல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு இருக்கும். அது குளோபல் செல்லிங்கில் வரும். அதுக்கு ப்ரொசீஜரு, ஓவரால் ப்ரொசீஜரே வேறு. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை. நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய எஃபிஎஸ் பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் இப்போ பாண்டிச்சேரியில் கிடையாது, எஃபிஐ கிடையாது. அப்போ அங்கே இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு எஃபிஐல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டோட எஃபிஐ தான் அவங்க சூஸ் பண்ணி ஆகணும். அப்படி ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு, இப்போ நான் பாண்டிச்சேரி டு தமிழ்நாடு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எந்த வேர்ஹவுஸ்க்கு நீங்கள் பொருள் அனுப்பணும் அப்படின்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் படி நீங்கள் எந்த இடத்துல ஜிஎஸ்டி எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். அதாவது இன்வாய்ஸ் அங்கேருந்து தான் பண்ணணும். உங்களுடைய ஸ்டாக்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அங்கே தான் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் பிக்கப் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பிக்கப் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் கூட நீங்கள் எந்த அட்ரஸில் ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ கோடட் லொக்கேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் அந்த லொக்கேஷனை விட்டு ஒரு 10 அடி தள்ளி நீங்கள் போனீங்கன்னா கூட உங்கள் லொக்கேஷன் மாறுபடும். அப்போது உங்களுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நார்ம்ஸ் இதுதான். நீங்கள் எந்த அட்ரஸில் ஜிஎஸ்டி எடுக்கிறீங்களோ அங்கே அதை மட்டும்தான் நீங்கள் பொருளை விற்க முடியும். ஒருவேளை நீங்கள் மல்டிபிள் பிளேசஸில் உங்களுடைய ஸ்டாக்ஸை ஹோல்டு பண்ணுவீங்க, அங்கே இருந்தால் நீங்கள் ப்ராடக்டை விற்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸையும் அடிஷ்னல் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு புது அட்ரஸ், நீங்கள் புது ஜிஎஸ்டி எடுக்கும்போது என்ன பண்ணீங்களோ அதே தான், ப்ராப்பர் டேக்ஸ் ரெசிப்ட், இபி ரெசிப்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட் இதெல்லாம் வச்சு ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அட்ரஸையும் நீங்கள் ஆட் பண்ணணும். இது எஃபிஐக்கும் பொருந்தும். எஃபிஐ அப்படிங்கிறதும் பொருளை ஸ்டோர் பண்ணி வச்சு விற்கக்கூடிய ஒரு இடம் தான். அங்கேருந்து தான் பொருள் விற்கிது. நீங்கள் அந்த சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து பண்ணுவீங்க. பட் பொருள் ஸ்டோர் ஆகிருக்கிறது எஃபிஐல தானே, ஒரு இடத்துல தானே. ஸோ அந்த இடத்தையும் உங்கள் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்கள் வழக்கமாக அமேசான் கிட்ட என்ஓசி அண்ட் அமேசானுடைய வேர்ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி தான் நம்ம
அந்த எஃபிஏவே நம்மளுடைய ஜிஎஸ்டியில் கொண்டு போய் சேர்த்துவோம். இது வந்து வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எஃபிஏக்கே. இப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனீங்க அப்படின்னா டூ அட்ரஸ் அப்படிங்கிறது எனிவேர் இன் இந்தியா இருக்கலாம், இந்தியா விட்டு வெளியே கூட இருக்கலாம். அதாவது நீங்கள் பொருளை தமிழ்நாட்டிலிருந்து உலகம் ஃபுல்லாக விற்க முடியும், இந்தியா ஃபுல்லாக விற்க முடியும். அந்த டூ லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ப்ரூஃப் தேவையில்லை. ஃப்ரம் லொக்கேஷனுக்கு தான் உங்களுக்கு ப்ரூஃப் தேவை. ஸோ ஒரு ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரம் லொக்கேஷன் தமிழ்நாட்டில் எங்கே வேணா இருக்கலாம். எங்கே நீங்கள் போய் பண்ணாலும் அந்த அட்ரஸை உங்களுடைய ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் போயிட்டு ஒரு பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அங்கே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும். கர்நாடகாவில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸை உங்களுடைய தமிழ்நாட்டு ஜிஎஸ்டியில் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஜிஎஸ்டி கோடு இருக்குது. இப்போ தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 33, இதுவே பாண்டிச்சேரிக்கு 34 வரும், கர்நாடகாவுக்கு 29 வரும். ஸோ 33 அப்படின்னா 33 லொக்கேஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் உங்களால் ஆட் பண்ண முடியும். நீங்கள் பின்கோடு அடிச்சிங்கனாவே வந்துடும் இது ராங் பின்கோடு அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், எத்தனை அட்ரஸ் வேணால் அந்த ஜிஎஸ்டிக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டை விட்டு நீங்கள் இன்னொரு ஸ்டேட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இன்னொரு ஜிஎஸ்டி நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அப்படி இன்னொரு ஜிஎஸ்டி எடுக்கும்போது அதில் என்ன சிக்கல்கள் அப்படின்னா, ப்ரொப்ரேட்டர்ஷிப், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நீங்கள் உங்களுடைய பேன் கார்டை வச்சு ஜிஎஸ்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு ஒரே ஒரு ஜிஎஸ்டி தான் கிடைக்கும். இந்தியா ஃபுல்லாக நீங்கள் செல் பண்ணுறது ஒரு ஜிஎஸ்டி தான் கிடைக்கும். நீங்கள் கர்நாடகா கொண்டு போயிட்டு இன்னொரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண போனீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்கள் பேரில் ஒரு ஜிஎஸ்டி இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடும். இது ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில். ஒருவேளை நான் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் பண்ணலை, நான் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறேன், இல்லைனா எல்எல்பியில் பண்ணுறேன், இல்லைனா ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை ஜிஎஸ்டி வேணால் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை நீங்கள் ப்ரொப்ரேட்டர்ஷிப்பில் எடுத்துகிட்டு பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, நீங்கள் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக உங்களுடைய கம்பெனியை வச்சு தாராளமாக நீங்கள் இன்னொரு ஜிஎஸ்டிலாம் நான் எடுத்துக்க முடியும். ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் எல்எல்பிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டியோட டேர்ம்ஸும் அதிகமாக இருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா போடுற மாதிரி இருக்கும், ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ரொசீஜர்ஸும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ எல்லாமே ஓவராலாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுவாங்க. இல்லை இந்தியாவிலே இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பெரிய பிராண்டு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் ஜிஎஸ்டி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால் இதை பண்ண முடியுமா? நார்மலாக இப்போ நான் காமர்ஸ் பற்றி பேசவே இல்லை, ஆஃப்லைன்லேயே சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அடுத்தது காமர்ஸ்க்கு வருவோம். இப்போது நார்மலாகவே உங்களால் இந்த மாதிரி ஒரு 2 ஜிஎஸ்டி எடுத்து உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கும்போது காமர்ஸ் வந்து இன்னும் டஃப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் கர்நாடகாவோட வேர் ஹவுஸில் உங்கள் ப்ராடக்டை வைக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இப்போது ஆஃப்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதர் ஸ்டேட்டில் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, ஒரு ஆஃபீஸ் செட்டப் போடுவாங்க, இல்லைனா ஒரு ஷாப்பு, ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் எதையா ஒன்று எடுத்து தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த கடைக்கான ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட்டு, அதுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, லீஸ் அக்ரிமெண்ட்டு, இபி, இது எல்லாத்தையும் அவங்களால வாங்க முடியும். ஸோ வாங்கி தாராளமாக அந்த ஸ்டேட்டில் ஒரு ஜிஎஸ்டியை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பண்ணுறது ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் பண்ண போகிறீங்க அப்படின்னா கர்நாடகாவில் உங்களுக்கு யார் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க, அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுக்குற அளவுக்கு யார் இருக்காங்க, அப்படி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிங்கிற பேரில் அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் நீங்கள் புதுசாக ஒரு ஜிஎஸ்டி எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அட்ரஸை பிரின்சிபல் பிளேஸாக வச்சுக்கிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எஃபிஏவுடைய அட்ரஸை ஏபிஓபியாக நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ண போகும்போது அதுக்கு அந்த ஸ்டேட்டோடைய எஃபிஏ கிட்டேருந்து நீங்கள் வாங்கக்கூடிய என்ஓசி இதெல்லாம் வச்சு அந்த ஸ்டேட்டில் உங்களுடைய ஜிஎஸ்டியில் அந்த ஏபிஓபியில் வந்து நீங்கள் அந்த அட்ரஸை ஆட் பண்ணிட முடியும். அப்படி ஆட் பண்ண பிறகு உங்கள்கிட்ட 2 ஜிஎஸ்டி இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு ஜிஎஸ்டி இருக்கும், தமிழ்நாட்டில் கூடிய ஜிஎஸ்டியில் பிரின்சிபல் பிளேஸாக நீங்கள் எங்கே வச்சு ஜிஎஸ்டி எடுத்தீங்களோ அந்த அட்ரஸ் இருக்கும், அடிஷ்னல் பிளேஸாக தமிழ்நாட்டோடைய வேர் ஹவுஸ் அட்ரஸ் இருக்கும். இதே மாதிரியே கர்நாடகாலையும் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் உங்கள் கம்பெனி பேர்லேயே ஒரு ஜிஎஸ்டி இருக்கும், அதில் பிரின்சிபல் பிளேஸ்னு ஒரு அட்ரஸும் இருக்கும், அதில் எஃபிஏவுடைய அட்ரஸும் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 ஜிஎஸ்டி நம்பரையும் ஒரே செல்லர் அக்கௌண்ட்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு செல்லர் அக்கௌண்ட் கூட கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஏன்னா புதுசாக ஒரு கம்பெனியை நீங்கள் ப்ரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படி பண்ணதுனால இன்னொரு கம்பெனியை உங்களால் கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ இன்னொரு கம்பெனியாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா அமேசானில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கம்பெனியை ஒரு செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஸ்டேட்லேயும் வேர் ஹவுஸில் ப்ராடக்ட்டை வைக்கலாம், இந்த ஸ்டேட்லேயும் வைக்கலாம். இல்லை ஒரே செல்லர் அக்கௌண்ட்டில் இது 2 ஜிஎஸ்டியும் கொண்டு போகணும் அப்படின்னாலும் அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கு செல்லர் சப்போர்ட்டை கூப்பிட்டு அதுக்கான ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ரொம்ப லென்த்தியான ப்ரொசீஜர். நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படின்னா ஒருவேளை நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த ஸ்டேட்டில் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து இருக்காரு, அங்கே ஒரு குடியிருக்காரு அப்படின்னா அங்கே இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு ப்ராப்பர் டேக்ஸ் ரெசிப்ட், ஈபி ரெசிப்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட்லாம் போட்டு ஒரு கடையவோ இல்லை ஒரு வீட்டையோ உங்களால் பிடிக்க முடியும் அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது வந்து ரொம்ப டஃப்பு. இப்படி பிரின்சிபல் பிளேஸே இல்லாமல் டேரெக்டாக என்னுடைய வேர் ஹவுஸோடைய அட்ரஸை மட்டுமே நான் ஜிஎஸ்டியில் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது இன்னும் ரொம்ப சிக்கல், ரொம்ப ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் பண்ணி உங்களால் அதர் ஸ்டேட் எஃபிஏவை உங்களால் என்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம்தான். ஸோ இதில் 3 காரணம் நான் சொன்னேன்னா, ஒன்று அந்த ஸ்டேட்டில் எஃபிஏ இல்லை அப்படின்னா, ரெண்டாவது 3வது பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை மிச்சம் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ப்ராடக்டை ஈஸியாக கொண்டு போய் கஸ்டமர் டெலிவரி பண்ணுறதுக்காகவும் இந்த 3 ரீசன் சொன்னோம் இல்லையா. இந்த 2 ரீசன் இருக்குல்ல, இந்த 2 ரீசனுக்காக நீங்கள் இந்த எஃபிஐ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். ஏன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கிறது, இங்கே நம்ம ஊர் எஃபிஐலேயே நீங்கள் ப்ராடக்டை வைக்காமல் கையில் வச்சு பண்ணுங்கள், எம்எஃப்என் மெத்தடில் பண்ணுங்கிறதா நம்ம எப்பயுமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டேட்டு எஃபிஐக்கு போகிறதே நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் எஃபிஐக்கு நீங்கள் கொண்டு போய் வைங்க அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். இந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்கள் சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்காக இந்த எஃபிஐயோடைய நம்பர்ஸ் அதிகரிக்கணும் அப்படின்னோ நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகே, இன்னொரு ரீசன் இருக்குல்ல, இப்போ பாண்டிச்சேரியில் நான் இருக்கேன், எனக்கு வந்து இங்கே எஃபிஐ கிடையாது, நான் கொண்டு போகணும் தமிழ்நாட்டோடைய எஃபிஐக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நான் சொன்ன ப்ரொசீஜர் தான் ஒரே ஒரு வழி. நீங்கள் இங்கே யாரையாவது பிடிச்சாகணும், உங்களுடைய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸு யாராவது ஒருத்தவங்களை பிடிச்சி, இல்லையா பாண்டிச்சேரியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு உங்களால் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு ஊரில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் போட முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா விழுப்புரம் இருக்கு இல்லையா, விழுப்புரம் கடலூர்லாம் பாண்டிச்சேரிக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலோ, இல்லை அங்கே நீங்கள் ஒரு கடையே கூட தாராளமாக பிடிக்கலாம், அங்கே ஒரு கடையே கூட நீங்கள் பிடிச்சி அந்த கடைக்கு ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு கண்டிப்பாக அங்கே உங்களால் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட முடியும். எடுத்து ஒரு செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி தமிழ்நாட்டோடைய வேர் ஹவுஸை நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணி அப்படி முயற்சி பண்ணுங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கவங்க. இல்லைனா இன்னொரு வழி என்ன அப்படின்னா எம்எஸ்எஃப், அதாவது மல்டி செல்லர் ஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அந்த மல்டி செல்லர் ஃப்ளெக்ஸ் இருக்குது. இந்த மல்டி செல்லர் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி வேர் ஹவுஸ். அமேசான் வந்து இந்த வேர் ஹவுஸோடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக ப்ரைவேட்டாக சில வேர் ஹவுஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை ஹேண்டில் பண்ணுறது ஃபுல்லாக அமேசான் பண்ண மாட்டாங்க, அந்த தேர்ட் பார்ட்டி தான் பண்ணுவாங்க. இந்த எம்எஸ்எஃப்ல வேணால் நீங்கள் கொண்டு போய் ப்ராடக்ட்ஸை வைக்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கவங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எம்எஸ்எஃப்ல வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வைக்க வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா எம்எஸ்எஃபோடைய ப்ரொசீஜருங்கிறது வேறு, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் எம்எஸ்எஃப் தான் வச்சாகணும். நீங்கள் எம்எஸ்எஃப்க்கும் எஃபிஏக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் தமிழ்நாடாக இருந்தால் கண்டிப்பாக எம்எஸ்எஃப்ல வைக்க வேண்டாம், நீங்கள் எஃபிஏல வைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் பாண்டிச்சேரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. வேறு ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி கடலூர்லேயோ இல்லை விழுப்புரத்துலையோ நீங்கள் ஒரு கடையை எடுத்து அங்கே உங்களுடைய பிஸ்னஸை ரன் பண்ணுற மாதிரி செட்டப்லாம் பண்ணி அங்கே உங்களுடைய ஸ்டாக்ஸ்லாம் வச்சு அங்கேயும் செல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோடைய எஃபிஐக்கு உங்களை அனுப்ப முடியும். அப்படி இல்லைனா இந்த எம்எஸ்எஃப் இருக்கு இல்லையா, மல்டி செல்லர் ஃப்ளெக்ஸ், இங்கே தான் நீங்கள் போய் ஆகணும். இந்த மல்டி செல்லர் ஃப்ளெக்ஸுக்கு நீங்கள் ப்ராடக்டை வச்சாலும் அந்த எம்எஸ்எஃபோடைய என்ஓசி, அந்த எம்எஸ்எஃபோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அதை உங்களுடைய பாண்டிச்சேரி ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, அந்த பாண்டிச்சேரியில் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பிரின்சிபல் பிளேஸில் எடுத்துருப்பீங்க, அந்த ஜிஎஸ்டியோட இந்த எம்எஸ்எஃபோட அட்ரஸையும் சேர்த்தணும், ஏபிஓபியில் அமன் பண்ணணும். அமன் பண்ணி அது அப்ரூவ் ஆகி வந்த பிறகு தான் இந்த எம்எஸ்எஃப் கூட நீங்கள் ப்ராடக்டை அனுப்ப முடியும். ஸோ ஓவராலாக ஒரு இடத்துல நீங்கள் ஜிஎஸ்டி எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துல உங்கள் ப்ராடக்டை ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா அது எம்எஸ்எஃபாக இருந்தாலும் சரி, எஃபிஏவாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் சொந்த வேர் ஹவுஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஒரு பிரான்ச் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அந்த அட்ரஸை ஜிஎஸ்டியில் அமன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர். ஸோ இப்போது பாண்டிச்சேரியில் இருக்கவங்க நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஜிஎஸ்டி எடுத்து தமிழ்நாடுடைய வேர் ஹவுஸ்க்கு நீங்கள் ப்ராடக்டை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஃப்க்கு ப்ராடக்டை அனுப்ப முயற்சி பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. இது இல்லாமல் நான் ரெண்டு ரீசன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதர் ஸ்டேட்டில் ப்ராடக்ட்ஸை வந்து உடனே செல் பண்ணுறதுக்காகவோ இல்லை நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை குறைக்கிறதுக்காகவோ நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா, அதர் ஸ்டேட்டுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ண வேணாம்னு சொல்லுவேன். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரொம்ப பெருசாகுது, நான் வந்து குரோர் கணக்கில் இல்லைனா ஒரு 50 lakhsக்கு மேலே நான் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன், அதுக்கான செல்லிங் பொட்டன்ஷியலும் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கெலாம் வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. இப்போ ஆடிட்டர்ஸ் டீமே பார்த்தீங்கன்னா நிறைய சிஏ டீம்லாம் இருக்குது, இந்த மாதிரி வேறு ஸ்டேட்டில் உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து எடுத்து கொடுக்கறதுக்கலாம்.
அதுக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் நிறையா பே பண்ணுற மாதிரி வரும். அந்த மாதிரி சர்வீசஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி வேறு ஸ்டேட்டோடைய எஃபிஐக்கு முயற்சி பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கோ இல்லை மீடியம் ரேஞ்சில் செல் பண்ணக்கூடிய செல்லர்ஸ்க்கோ இது வந்து அவசியம் இல்லாதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.